பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. ஆ, இவன் அடிக்க மாட்டான், இவன் சரியா படிக்க மாட்டான் அப்படி சொல்றாங்க. படிக்கவும் மாட்டான் அடிக்கவும் மாட்டான். நடுவுல இருக்கோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ரொம்ப படிக்கணும்ட்டுலாம் ஏம் இல்ல. இதோட படிச்சா இதோட ஓகே, இதோட ஒரு சின்னதா ஒரு வேலை பார்த்துன்னு எனக்கு ஒரு லைஃப், சின்னதா ஒரு வீடு. சரி சரி மண்டை ஆட்டாத. இந்த வீதி கடைசியில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. ஓரளவு படிச்சு ஓரளவு சம்பாரிச்சு என் அளவுக்கு திருப்தியா சந்தோஷமா இருந்துக்கிறேன். இதுல என்ன தப்பு? இருக்கிற தெரியல சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. I wanna be தமிழே வரலையே. தனியாவே தெரிய மாட்டாங்க. தனியா எதுக்கு தெரியணும்? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். தனியா நான் எதுக்கு தெரியணும்? நான் எதுக்கு ஃபேமஸ் ஆகணும்? இப்ப நீ என்ன பண்ண போற? எனக்கு டைம் வருது. என்னால நான் இப்படியே இருந்ததுனால ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். என்னால அதை உடனே அடாப்ட் பண்ணிக்க முடியல. அப்ப அது வீக்னஸ் தானே. உண்மை. தட்டி கொடுத்து இதை இப்படியும் செய்யலாம்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை அவங்க கிட்ட இல்லன்றதான் நான் சொல்றேன். ஆமா மறந்தே போச்சுடா. என்ன லாஜிக் இது? நான் வளர நினைச்சா அவன் தடுக்கிறான். இந்த உலகத்துல நீ வளர நினைச்சா தடுப்பான். தடுத்தா தான் நீ வளர்றனே அர்த்தம். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நான் என் லைஃப்ல மிடில் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரவும் ஆசை இருந்தது, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரவும் ஆசை இருந்தது. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? நல்லா படிப்பும் வராது, இவங்கள மாதிரி கெத்தாவும் இருக்க தெரியாது. பயம் இருக்கும் கெத்தா இருக்கிறது. இவனுக்கு யாராவது போய் அடிச்சாங்கன்னா என்னால கூட போய் அடிக்க முடியாது. என்னால மேக்ஸிமம் வாட்டர் பேக் தான் வாங்கி கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு பெருமையா? ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பெஞ்ச் மாறுவோமோ இல்லையா தெரியாது, நம்மளோட ஆட்டிடியூட் மாறும். எனக்கு என்ன மாறி இருக்குன்னா என் வாழ்க்கையை பத்தின பயம் போயிடுச்சு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் எடுக்கும். சோ அந்த டைம் வர வரைக்கும் இட் இஸ் ஓகே டு பி பெர்ஃபெக்ட்லி நார்மல் டு பி a middle bencher. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஏதாவது ஒண்ணு பண்ணி மேல வந்துட மாட்டோமா அப்படின்ற முயற்சி அதிகமா எடுக்கிறது வந்து நடுவுல உட்கார்றவங்க தான். காலேஜ்ல வந்து யூனிவர்சிட்டியில டாப்பர். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 அரியர் வச்சிருந்தேன். நான் அந்த டைம்ல லவ் பண்ணேன் வைஃப. சோ எங்க மாமனார் மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், ஒரு பொறுக்கியா போய் லவ் பண்ற அப்படின்ற கேட்க கூடாது. பொறுக்கி நல்ல படிக்கிறானே பிரின்சிபலே சொல்லணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் செமஸ்டர்ல யூனிவர்சிட்டி டாப்பர். உனக்கு அமையுது, எனக்கு அமையல.